In the year 2000 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்குன்னா இந்த நிலம் எங்கள் ஃபேமிலியில் இருந்தது. ஆனால் யாருமே யூஸ் பண்ணல. எங்களுக்கு அந்த மறுபடியும் ஃப்ளாட்ஸு பில்டிங்ஸ் அது ஒன்றும் கேட்ட விருப்பம் இல்லை. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபார்ம் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணோம், முடிவெடுத்தோம். அண்ட் மெயினாக அது எங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணோம். எதுக்குன்னா இங்கே வந்து இயற்கை கூட அவங்க வளர்ந்து மாடு ஆடு கோட் கவுஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக நாங்கள் இந்த டிசிஷன் எடுத்தோம். நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்ட்ஸில் இருந்து அங்கே எல்லாம் ஸ்டாப் பண்ணி 2013 நாங்கள் இங்கே பெர்மனெண்ட்டாக ரீலொகேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டைமில் இருந்து நாங்கள் எங்கள் வீடு இங்கே, அதுக்கப்புறம் மரம் எல்லாம் ஏற்கனவே 2000 நாங்கள் நட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் மாடு 2013 அப்புறம் தான் நாங்கள் இந்த லைஃப் ஸ்டாக் மாடு விலங்குகள் எல்லாம் வாங்கியிருக்கோம். இது என்ன செட்டப்? இதுதான் எங்கள் வாட்டர் டேங்க். நாங்கள் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது டாப் மோஸ்ட் டேங்க்கு நம்ம வெல் வாட்டர் மேலே போகுது. அதுக்கு கீழே இன்னும் ஒரு 3000 லிட்டர் டேங்க் இருக்குது. அது ரெயின் வாட்டர் மேலே பம்ப் பண்ணி எங்கள் டாய்லெட்ஸ்க்கு எல்லாம் ரெயின் வாட்டர். ஆனால் அந்த கேட்ச்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் எல்லோரும் சொல்லுவாங்க அது பண்ண வேண்டாம். ஸோ நாங்கள் இப்போ அந்த 4000 + 3000 2 டேங்க்கும் வெல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஃபார்மில் ஃபுல்லாக இந்த ரெயின் வாட்டர் வந்து அது வெளியே போகாத இங்கே இறங்குற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நம்ம கிணறுலேயே போயிடும். ஒரு ஜோன் நாங்கள் எப்படியே ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா எங்கெங்கே நாங்கள் வேலி போட்டிருக்கோம் அங்கே அது உள்ள தான் நாங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறோம். வேலிக்கு அவுட் சைடு எங்கள் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. எதுக்குன்னா எங்களுக்கு மாடு இருக்குது, டாக்ஸ் இருக்குது, சில சமயத்தில் பன்னி வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எங்கள் பிளான்ஸ் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜோன் இது ஏ ஜோன், அங்கே பி ஜோன், சி ஜோன், டி ஜோன், அந்த ஜோன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபென்ஸ் பண்ணி அது உள்ள தான் நாங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறோம். ஆன்லைனில் நாங்கள் கம்ப்யூட்டரில் எங்களுக்கு தெரியும் இந்த ஜோனில் எந்த டைம் நாங்கள் என்ன நட்டோம், எங்களுக்கு தெரியும் எந்த டைமில் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ குவான்டிட்டி வரும், அதெல்லாம் நாங்கள் ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸல் ஷீட்ஸில் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபையிங். நாங்கள் எங்களுக்கு ஹெல்த் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். நாங்கள் 4 பேரும் ப்ளஸ் நாங்கள் ஸ்டாஃபு கூட வி ஹேவ் நோ ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ டச் அது வெரி தேங்க்ஃபுல். எங்களுக்கு அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் எப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கோல்டு இருந்து தெரியாது. ஸோ அந்த பெனிஃபிட் எதுக்குன்னா நம்ம இப்போ சின்ஸ் 2013 சொல்லலாம் நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே 100% ஆர்கானிக். அது பார்த்து நம்ம யோசிச்சா ஆக்சுவலாக நாங்கள் நாட் ஒரு ஃபீவர் அல்லது கோல்டு வந்ததே கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ். சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்கள் காலையில் 3:30 மணி எழுந்துக்கும் போது நம்ம யோசிப்போம் இது எதுக்கு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அந்த வேக்கப் பண்ண பிறகு அந்த ஜாய் வெளியில் வந்து வேலை பண்ணே ஆகணும். உள்ளே உட்கார்ந்து தூங்க முடியாது. அது ஹேவ் டு. அந்த வேலை இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபோன் இருந்துட்டு கவுச்சில் போய் ஏதாவது இன்ஸ்டாகிராம் அது மாதிரி ஏதாவது பண்ணுவோம். ஸோ அதோட இதுதான் பெட்டர்.